வந்து ஆஃபீஸில் நின்னு செமையா ஃபீல் பண்ணிட்டுருக்காரு. அவரால தாங்கிக்க முடியல. நடந்த விஷயத்த எல்லாத்தையும் நெனச்சு பார்க்குறாரு. காவேரி கண்டிப்பா இந்த எம்டி சீட்ல நான் உட்கார வைப்பேன். அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆஃபீஸ் ஸ்டாஃப் வந்து விஜய் கிட்ட வந்து பேச வராங்க. "சொல்லுங்க என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோனே, அவங்க வந்து "மேடம் மேடம் இல்லைங்களா சார்? மேடம் எப்போ சார் வருவாங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "எதுக்காக?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். "சார் இல்ல சார் அவங்களோட ஒர்க்கு கொஞ்சம் இருக்கு. அத பத்தி அவங்க கிட்ட கேட்கணும் சார்" அப்படின்றாங்க. அப்படியா? ஆமா. சரி மேடம்க்கு கால் பண்ணீங்களா?" "இல்ல சார்." கால் பண்ணுங்க. கால் பண்ணி வர சொல்லுங்க. வந்து ஒர்க்க வந்து முடிக்கிறதுக்காக அவங்கள வர சொல்லுங்க. நீங்களே ஃபோன் பண்ணுங்கன்னு. "சார் நீங்க சொல்லலாம்ல." "நான் சொல்லலங்க. நீங்களே சொல்லுங்க. ஆஃபீஸ் விஷயம்லாம் நான் தலையிடுறதில்ல." அப்படின்றாரு. "சரிங்க சார் நானே சொல்லிடுறேன்." அப்படின்றாங்க. இங்க காவேரி வந்து ஒரே யோசனையா இருக்காங்க. விஜய் எதுக்காக என்ன ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டாரு? கனவுல வந்து ஏன் கூப்பிடணும்? அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. பார்த்தா ஆஃபீஸ்லேருந்து கால் வருது. என்னடா இது? நம்ம வந்து கனவுல வந்து விஜய் வந்தாரு. ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டாரு. இங்க என்னன்னா ஆஃபீஸ்லேருந்து கால் வருது. அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு, "சொல்லுங்க." அப்படின்றாங்க. மேடம் உங்ககிட்ட உங்க ப்ராஜெக்ட் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்களா? அது விஷயமா பேசணும் மேடம். அ நேர்ல வந்தீங்களா? அதான் அந்த குறியெல்லாம் பத்தி கேட்கணும் மேடம்." அப்படின்றாங்க. அத கேட்டுட்டு வந்து யோசிக்கிறாங்க காவேரி. நேர்லயா? நானா? மேடம் ப்ளீஸ் மேடம் கொஞ்சம் வந்துட்டு போங்க மேடம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேடம். சீக்கிரமா அனுப்பிச்சாகணும் மேடம்." அப்படின்னோனே, சரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. மேடம் ப்ளீஸ் மேடம் வந்துருவீங்களா? சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்ல பர்மிஷன் கேட்குறாங்க. ஆனா யாருமே பர்மிஷன் தர மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் ப்ளீஸ் தயவுசெய்து கொஞ்சம் பர்மிஷன் குடுங்க. வேற வழி கிடையாது. நான் போய் தான் ஆகணும். அங்க நெறைய வேலை இருக்கு. அது நான் எல்லாம் முடிச்சு குடுத்து நான் வந்துடுறேன். இதுக்கப்புறம் நான் போமாட்டேன் அப்படின்லாம் சொல்றாங்க. சரி நீ தனியா போ வேணாம். வந்து மாமா கூட கூட்டின்னு போ அப்படின்னோனே, சரி நானும் போறேன் காவேரி கூடன்னு சொல்லிட்டு போறாரு நம்ம குமரன். அடுத்து வந்து இங்க வந்து காவேரி என்ன பண்றாங்க, நேரா ஆஃபீஸ்க்கு வராங்க. மாமா ஒரு நிமிஷம் மாமா உள்ள போய் என்னன்னு கேட்டேன். சரிம்மா அப்படி சொல்லிட்டு வெளியவே நிக்கிறாரு. இங்க வந்து விஜய் வந்து குமரன பார்த்துறாரு. பார்த்துட்டு சந்தோஷம் தாங்க முடியல விஜய். போய் பார்க்குறாரு. பார்த்தா வந்து இங்க காவேரி வந்து யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காங்க. உடனே வந்து சரி இப்பதான் வந்து கரெக்ட்டா இருக்கு. நம்ம குமரன் கிட்ட போய் பேசலாம் அப்படி சொல்லிட்டு போறாரு. எப்படி இருக்கீங்க பிரதர் அப்படி சொல்லிட்டு கேட்டோனே அமைதியா இருக்காரு குமரன். சொல்லுங்க பிரதர் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? எந்த பிரச்சனையும் இல்லல்ல? அத்தை அப்புறம் எல்லாருமே வீட்ல நல்லா இருக்காங்களான்னு கேட்குறாரு. வந்து குமரன் எந்த பதிலும் சொல்லாம அப்படியே திமிரா நிக்கிறாரு. அத பார்த்துட்டு ப்ளீஸ் பிரதர் என்கிட்ட பேசுங்க. நான் என்ன தப்பு பண்ணேன் சொல்லுங்க. நான் வந்து அக்ரீமெண்ட் போட்டது தப்பு தான். நான் இல்லன்னு சொல்லல. அதுக்காக நீங்க என்கிட்ட எப்படிலாம் பழகுனீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டீங்களா? இங்க பாருங்க உங்ககிட்ட பேசுறதுக்காக நான் வரல. காவேரி ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னா. அதுக்காக தான் வந்தேன். இப்ப நான் கூப்பிட்டுட்டு காவேரியே கிளம்பிடுவேன். தேவையில்லாதெல்லாம் என்கிட்ட வந்து பேசாதீங்க. இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்ல அப்படின்றாரு. ஏன் பிரதர் இப்படிலாம் பேசுறீங்க? அ ஒரு நிமிஷம் வந்து ஒருத்தன் வந்து கெட்டவனா உங்க கண்ணுக்கு தெரிஞ்சா அவ்வளோதானா? அதுக்கப்புறம் அவன் நல்லவனாவே இருக்க முடியாதா? அப்படி இங்க பாருங்க உங்ககிட்ட நான் பேச விரும்பல விட்டுருங்க அப்படின்னோனே மனசு கஷ்டப்பட்டாரு இங்க நம்ம விஜய். அடுத்து வந்து இங்க சார் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு போறாங்க. பார்த்தா காவேரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே விஜய பார்க்குறாங்க. வச்சுக்கன்னு வாங்காம அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. உடனே வந்து சார் மேடம் வந்து இது ஓகே சொல்லியிருக்காங்க. நீங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா சைன் போட்டிங்கன்னா ஓகே ஆயிடும் சார் அப்படின்றாங்க. சரி கொடுங்க அப்படின்னு காவேரி பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. சார் சைன் போடுங்க அப்படின்னோனே சைன் போடுறாங்க. போட்டுட்டு குடுக்குறாரு. குடுத்துட்டு காவேரி வந்துட்டியா? எனக்கு இது போதும் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரியை பார்த்துட்டுருக்காரு. ஒரு நிமிஷம் தன்னையே மறந்துடுறாரு விஜய். அப்படியே காவேரியோட கைய பிடிக்கலான்னு சொல்லிட்டு போறாரு. விஜயோட கைய பிடிக்கலாம் காவேரியும் போறாங்க. 2 பேருமே ஒருத்தர் ஒருத்தர் தன்னை மறந்து அப்படியே பார்க்குறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துறாரு குமரன். குமரன் வந்து ஒரு நிமிஷம் என்ன பண்ணிட்டு இருக்கான் இவன்? ஐய்யய்யோ! பெரிய பிரச்சனை எதுவும் பண்ண போறானோ? காவேரி இங்க தான் வேணும்னு சொல்லுவானோ? என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓடி வந்து காவேரி போலாமா? அப்படின்றாரு குமரன். உடனே வந்து விஜய் பார்த்துட்டு அப்படியே நிற்கிறாங்க காவேரி. நான் சொல்கிறது கேட்குதா காவேரி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே போகலாமாம்மா அப்படின்றாங்க. உடனே வந்து விஜய் வந்து போகாத காவேரி ப்ளீஸ் காவேரி அப்படி சொல்லிட்டு மனசுல யோசிக்கிறாரு. ஒரு நிமிஷம் அப்படின்றாரு. ப்ளீஸ் பிரதர் 5 நிமிஷம் காவேரி கிட்ட பேசிக்கிறேனே ப்ளீஸ் அப்படின்னோன்னே அதெல்லாம் முடியாதுங்க. நீ வா காவேரி போகலாம் அப்படி சொல்லி கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாரு. இங்கே காவேரி வந்து அப்படியே விஜய் பார்த்துட்டு மனசு கஷ்டப்பட்டு அங்கேருந்து போகிறாங்க. விஜய் தாங்க முடியாமல் துடிக்கிறார்.